வணக்கம். தலைநகர் சென்னையில் பிரச்சனைகள் கொட்டி கிடக்கின்றன. ஒரு சாராருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என தோன்றும் ஒன்று, இன்னொரு தரப்பினருக்கு அவர்களின் தூக்கத்தை, நிம்மதியை குலைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றாக இருக்கும். அப்படி ஒன்றை பற்றி தான் இன்றைய தலைநகரத்தில் பேசவிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அலுவலக கட்டிடங்கள் மற்றும் தனியார் கட்டிடங்களில் அனுமதியின்றி செய்யப்படும் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்களை அகற்றும் பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த பணியால் ஏற்படும் செலவு கணக்கு கட்சிகளின் தேர்தல் செலவில் சேர்க்கப்படுமா அல்லது தேர்தல் ஆணையத்தின் கணக்கில் வைக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சுவரொட்டிகளை கிழிக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது அவர்களின் பணிச்சுமையை மேலும் அதிகரித்திருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இது குறித்து அலசுகிறது இன்றைய தலைநகரம். களத்திலிருந்து தகவல்களோடு நம்ம செய்தியாளர் பாஸ்கர் காத்திருக்கிறார். அதற்கு முன் இது பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தேர்தல் அரசியல் கட்சிகள் கொண்டாடும் திருவிழா என்றே கூறலாம். சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் தொண்டர்களும் பம்பரமாக சுழன்று பணிபுரிவார்கள். ஒலிபெருக்கிகள், கொடிகள், சுவர் விளம்பரங்கள், பேனர்கள் என தேர்தல் நேரங்கள் களை கட்டும். ஆனால் வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தை விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. அனுமதி இல்லாமல் சுவர் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்று அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அந்த விதிகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை தேர்தல் ஆணையம் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளது. அரசு கட்டிடங்கள் மற்றும் தனிநபர் கட்டிடங்களில் அனுமதியின்றி வரையப்பட்டுள்ள கட்சிகளின் சின்னங்களை அகற்றும் பணியில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக செலவு பெரிய தொகையாவதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்படலாம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. கட்சிகள் அனுமதியின்றி வைக்கும் விளம்பரங்களை அகற்றும் பணியில் ஏற்படும் செலவுகளை அந்தந்த கட்சிகளின் தேர்தல் செலவுகளில் வரவு வைக்கப்படுமா அல்லது தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதல் செலவா என்பதில் தற்போது கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகள், சிக்கி தவிக்கும் பொதுமக்கள், வணிகர்கள் என பல பிரச்சனைகள் இருக்கிறது. இது குறித்து தான் நாம் பேச போகிறோம். இன்று குறிப்பாக இந்த போஸ்டர்கள், அரசியல் கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த போஸ்டர்கள் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை மீறல்கள், அதாவது அரசியல் கட்சிகள் ஜாதி சார்பாகவோ மத சார்பாகவோ ஒரு பிரிவினரை தூண்டும் வகையிலோ அல்லது அவர்களின் வாக்குகளை பெறும் வகையிலோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை ஈடுபட்டால் அந்த போஸ்டர்களை கிழிக்கும் பணியில மாநகராட்சி ஊழியர்களை நியமித்து அவர்கள் இந்த வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு இது கூடுதல் பணிச்சுமையாக இருக்கிறது என்பதை தான் பேச போகிறோம். களத்திலிருந்து பாஸ்கர் தகவலுடன் காத்திருக்கிறார். பாஸ்கர், உங்ககிட்ட வரேன். பாஸ்கர், இந்த தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த மாதிரியான விதிமுறைகள் எந்த வகையில பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்லது என்ன மாதிரியான விதிமுறைகள் பிரதானமாக இருக்கிறது, அது குறித்து சொல்லுங்க. தேர்தல் தேதி, மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதலே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர தொடங்கின. அன்றிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடத்தை விதிமுறைகள் மாறுவதாக இல்லை. குறிப்பிட்ட அளவுதான் அந்த விதிமுறைகள் மாற்றம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது பொது இடங்களில் குறிப்பாக சுவர் விளம்பரங்கள், கட்சி பேனர்கள், கொடிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த பதாகைகள் உள்ளிட்டவை வைக்கக்கூடாது என்பது குறித்து பல்வேறு அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு அலுவலர்களுடைய கட்டிடங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள்ல அரசியல் கட்சிகளுடைய சின்னங்கள் வரையக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் இது போன்ற வழிபாடு நடத்தக்கூடிய இடங்கள்ல தேர்தலுடைய சின்னங்கள் வரையக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் விதித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது அரசியல் கட்சிகளால் இந்த மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த சுவர் விளம்பரங்கள் அதாவது தனிநபர் உடைய சுவர் விளம்பரங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் அனுமதியோடு சுவர் விளம்பரங்கள் மேற்கொள்ள வேண்டும். அனுமதி இல்லாமல் சுவர் விளம்பரங்கள் மேற்கொண்டால் அரசியல் கட்சிகளோடு மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்துகிறது. இது தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அரசியல் கட்சிகள் சுவர் விளம்பரங்களை மேற்கொள்ளும் பணியில ஈடுபட்டிருப்பாங்க. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல சுவர் விளம்பரங்களை மேற்கொண்டிருப்பாங்க அரசியல் கட்சியினர்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர், தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பின்னர் இந்த வழிமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் மூலம் கடைபிடிக்கப்படும். இதன் காரணமாக வரையப்பட்ட சின்னங்கள் அளிக்கும் பணியில ஒவ்வொரு இடங்களிலும் மாநகராட்சியுடைய பணியாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாளர்கள் ஈடுபடுவது வழக்கம்.
அந்த வகையில பார்க்கும்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் சென்னையில பல்வேறு இடங்கள்ல வரையப்பட்டிருக்கக்கூடிய சுவர் விளம்பரங்கள், அரசியல் கட்சிகளுடைய சின்னங்கள் அளிக்கும் பணியில பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்ற காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் வரையப்பட்ட சின்னங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது சென்னையில. தகவல் ரொம்ப அதிகமாவே சொன்னீங்க. அதாவது இந்த தேர்தல் ஆணையம் விதிமுறைப்படுத்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகள் எல்லாமே இந்த போஸ்டர்களை கிழிக்கிறதுக்கும் சுவர் விளம்பரங்களை அழிக்கிறதுக்குமான ஒரு கட்டாயங்களாக இருக்கிறது. இந்த வேலையை யார் பண்றாங்க? அது ஆக்சுவலா இந்த சுவரொட்டிகளை கிழிப்பதும் அதை சுண்ணாம்பு போட்டு அழிக்கிறதும் யார் பண்றாங்க? தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது 3 லட்சம் பணியாளர்கள் தேர்தல் பணியில ஈடுபடுவாங்க அப்படிங்கிற தகவலை குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சென்னை மாநகராட்சியை சேர்ந்த பணியாளர்கள் சுமார் ஒரு 3000 பேர் சென்னையில மட்டுமே இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க இரவு பகலாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தகவலுக்கு நன்றி. ஒரு தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகள், பணிச்சுமையில் மாநகராட்சி ஊழியர்கள், இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் தலைநகரத்துல. இணைப்புல பாஸ்கர் காத்திருக்காரு. பாஸ்கர் கிட்டே நான் திருப்பி வரேன். பாஸ்கர், நம்ம இந்த பிரேக்கிங்க்கு முன்னாடி நம்ம பேசணும். அதாவது இந்த மாநகராட்சி ஊழியர்கள் தான் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் என்னதான் கெடுபிடிகளை விதிச்சாலும் எல்லாத்தையும் மீறி எல்லாருடைய கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இன்னமும் முறைகேடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை பார்க்கும்போது அரசியல் கட்சிகளுடைய இந்த முறைகேடுகளை செய்பவர்கள் தேர்தல் ஆணையத்தோட ஸ்மார்ட்டா இருக்காங்க, அல்லது தேர்தல் ஆணையம் அப் டு டேட்டா இல்ல அப்படிங்கறத சொல்லலாமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் உடனடியாக தேர்தல் ஆணையம் பறக்கும் படை கண்காணிப்பு குழு இரண்டையுமே அமைத்தது. இது எதற்குன்னா, அதாவது வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சியினர் பணம் கொடுத்து வாக்குகளை பெறும் முயற்சியை தடுப்பதற்கான நடவடிக்கைக்காக தான் இந்த இரு குழுக்களையும் அமைத்தது. இந்த குழுக்கள் உடனடியாக தங்களுடைய பணியை தமிழகத்தில் மேற்கொண்டனர். இதன் காரணமாக சுமார் தற்போது வரை ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு, அதாவது ஆவணமின்றி பணங்கள் கொண்டு சென்றால் அவற்றை பறிமுதல் செய்யும் பணி காரணமாக ஒரு 10 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது, அதாவது பறிமுதல் செய்திருக்கிறது. இது காரணம் என்னன்னா, ஆவணமின்றி கொண்டு செல்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில இதை கொண்டு போறாங்க. இது வாக்காளர்களுக்கு பணம் கொண்டு போகிற நோக்கத்தின் அடிப்படையில மேற்கொண்டால் இது கைப்பற்ற பணமாக எடுத்துக் கொள்ளப்படும். ஒருவேளை ஒரு மாடு விற்கக்கூடிய ஒரு வியாபாரி தன்னுடைய மாடு வாங்குவதற்காகவோ விற்பதற்காகவோ பணத்தை கொண்டு சென்றால் அதை பறக்கும் படையினரும் கண்காணிப்பு குழுவினரும் பறிமுதல் செய்யறாங்க. அதாவது நாங்க இந்த மாடு விற்பனை செய்வதற்கும் வாங்குவதற்கும் என்ன மாதிரி ஆவணங்கள் நாங்கள் வைத்திருப்பது என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தலைங்கிறது வியாபாரிகளோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை அரசியல் கட்சியை கொடுப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைக்காக தான் இந்த பறக்கும் படைகளை அமைத்து பல்வேறு இடங்களில் வாகன சோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சோதனை நடத்தி வருகின்றன. இதன் மூலம் பணங்கள் பறிமுதல் செய்யப்படுவது அன்றாட நடவடிக்கையாக இருக்கிறது. இதில் வியாபாரிகளும் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் கட்சியினரும் வியாபாரிகளும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி அதாவது புகார்கள் கொடுத்த வண்ணம் இருக்கின்றனர். இதன் காரணமாக தற்போது தேர்தல் ஆணையம் ஒரு தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த பிரச்சனை காரணமாக குறிப்பாக ஆவணங்கள் வைத்திருந்தால் உடனடியாக பணம் அவங்களுக்கு திரும்ப ஒப்படைக்கப்படும். குறிப்பாக பார்க்கும்போது இந்த அரசியல் கட்சியினர் மட்டும்தான் 50,000க்கு மேல் வைத்திருக்க கூடாது, அது வைத்திருந்தால் குற்றம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற அடிப்படையிலும் குறிப்பாக வங்கியில 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பாஸ்கர், தேர்தல் ஆணையத்தின் முக்கியமான வேறு விதிமுறைகள் என்ன? இப்போ ஏதாவது ரீசெண்டா ஒரு விதிமுறை ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா ஒன்று வந்ததா நம்ம கேள்விப்பட்டோம், அது என்னன்னு சொல்லுங்க. குறிப்பாக பார்க்கும்போது இந்த அரசியல் கட்சியினர்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் பிரதான கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இவங்களுடைய சின்னங்கள் பெருமளவில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அண்ணா சமாதியில் எடுத்துக்கொண்டால் குதிரை வடிவிலான இலை போன்ற அமைப்பு கொண்ட ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில பார்க்கும்போது நேற்று தேர்தல் அதிகாரி அரசியல் ஒரு ஆலோசனை நடத்தினார். தேர்தல் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது இந்த தேர்தல் சின்னங்கள் தொடர்பாக பொது இடங்களில் வைக்கப்படுகிறது. இதனால பிரச்சனைகள் எழுகின்றன.
இதன் காரணமாக பார்க்கும்போது தேர்தல் நேரத்தில் சின்னங்களை வந்து அரசியல் கட்சியினருக்கு மாற்றி கொடுக்கலாமா என்பது போன்ற நடவடிக்கைகளை வந்து தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டியிருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொண்டால் மாயாவதியோட சின்னமான அந்த யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட யானை சின்னம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் நேரத்தில் போகும்போது அந்த யானையோட சின்னத்தை வந்து மூடும் பணியில வந்து பல பணியாளர்கள் ஈடுபட்டனர். இது வந்து கூடுதல் செலவை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்படுத்தியது. இது போன்ற பிரச்சனைகள் வந்து தமிழகத்தில் எழாமல் இருக்கிறது காரணமாக முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறது. தொடர்ந்து வந்து ஒரு கட்சியினருக்கு வந்து நிரந்தரமாக ஒரு சின்னம் ஒதுக்கப்படும் போது அவர்கள் பொது இடங்கள்ல தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி அங்க வந்து சின்னங்கள் வைக்கப்படும் போது தேர்தல் நேரத்தில் வந்து அதை அப்புறப்படுத்துவதும் அதை மூடி வந்து அதனால இருக்கக்கூடிய பிரச்சனையை சந்திப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. இதன் காரணமாக தேர்தல் சின்னங்களை ஒதுக்குவதில் வந்து சிறிது மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய தற்போது முனைப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது ஒரு சின்னங்கள் வழங்கப்பட்டாலும் தேர்தல் நேரத்துக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அவங்களுக்கு ஒரு வேறு சின்னங்கள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் இந்த சுவர் விளம்பரத்தை தவிர்க்கலாம். அதுபோல தேவையில்லாம தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அது முன்னால மக்களுடைய வரி பணங்களை வந்து மிச்சப்படுத்தலாம். அப்படிங்கிற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இதுல முனைப்பு காட்டி வருகிறது. இது எந்த அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பலமாக இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த தேர்தல் இல்லைன்னா கூட வரக்கூடிய தேர்தலில் இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருகிறது. அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை பெற்றுதான் இந்த நடவடிக்கையில் வந்து தேர்தல் ஆணையம் ஈடுபட முடியும். உடனடியாக வந்து தேர்தல் ஆணையமும் எடுத்தும் கவுத்தம் என்ற அடிப்படையில் வந்து இதுல வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. சுவரொட்டிகளை வந்து அடிக்கிறது பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. மாநகராட்சி ஊழியர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பணிச்சுமை என்ன, மேலும் அவர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க, அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? சென்னையில பார்க்கும்போது இந்த சுவர் விளம்பரங்கள், சுவர் ஒட்டிகள் இதை வந்து அப்புறப்படுத்தும் பணியில சுமார் 3000 பணியாளர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் கொடுத்த தகவல் என்னன்னா, இந்த செலவுகள் அனைத்துமே மாநகராட்சியுடைய செலவுல வராது, பட்டியலில் வராது. இது தேர்தல் ஆணையத்துடைய செலவுகளோட பட்டியல தான் வரும். ஆனால் தேர்தல் ஆணையம் உடனடியாக அதற்கு பணங்கள் வழங்கப்படுவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. தேர்தல் முடிந்த பின்னர் தான் அது பணம் பட்டுவாடா செய்யப்படும் மாநகராட்சிக்கு அப்படிங்கிறது வந்து மாநகராட்சியுடைய தகவலாக இருக்கிறது. இந்த பணியாளர்கள் வந்து பகல் நேரத்தில் தேர்தல் சின்னங்களை அளிக்கும் பணியில் ஈடுபடும் போது அரசியல் கட்சியினர்களுக்கும் பணியாளர்களுக்கு இடையே வந்து வாக்குவாதம், கைகலப்பு ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பணியாளர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியினர் ஒரு சுவற்றில் வந்து சின்னம் வரையப்பட்டால் அதை வந்து மறைக்கும் விதமாக மற்ற கட்சியினர் வந்து அதன் மீது சுவர் ஒட்டிகளோ சுவர் விளம்பரங்களை மேற்கொள்ளக்கூடாதுங்கிறது அதாவது தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் இருக்கிறது. இந்த நிலையை பார்க்கும்போது அனுமதி பெற்று சின்னங்கள் வரையப்பட்டாலும் அது தேர்தலுக்கு பிறகு தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்ட பிறகு மாநகராட்சி பணியாளர்கள் அதில் அளிக்கும் பணியில் ஈடுபடும் போது அரசியல் கட்சியிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது வாடிக்கை. இதன் காரணமாக இரவு நேரங்களில் வந்து பணியாளர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஒரு கால விரயம் ஏற்படுகிறது. அதுமல்லாமல் கூடுதல் பணி சுமை ஏற்படுகிறது. இதுல தேவையில்லாமல் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபடும் போது அரசியல் கட்சியினரும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் முடிந்து வழக்கு பதிவு செய்யப்படும் அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மாநகராட்சி பணியாளர்கள் இந்த அரசியல் சின்னங்களை அந்த சூழல்களுக்கு அதாவது வரையப்பட்டக்கூடிய சின்னங்களை அளிக்கும் பணியில் ஈடுபடுவதில் சிறிது தயக்கம் காட்டுகின்றனர் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. விக்ரம், இந்த மாதிரி போஸ்டர்களை கிழிக்கிறது மூலமாகவோ இல்ல சுவரொட்டிகளை அழிக்கிறது மூலமாகவோ அரசியல் கட்சிகள் என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க? குறிப்பாக பார்க்கும்போது இந்த சுவர் விளம்பரங்களை தாண்டி தற்போது வந்து அரசியல் கட்சியினர் வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை சமூக வலைதளங்கள், குறிப்பாக ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சி எடுத்துக்கொண்டால் அதாவது பேனர்கள் வைப்பதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதியோடு தான் வந்து பேனர்கள் வைக்கப்பட வேண்டும். இதற்கு வந்து கட்டணங்கள் வந்து வசூலிக்கப்படுகின்றன மாநகராட்சி சார்பாக. இதன் காரணமாக வந்து அனுமதியோடு சுவர் விளம்பரங்கள் மேற்கொள்வதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாது அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சிகள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றன. இது வந்து விதிமுறைகள் மீறித்தான் அரசியல் கட்சியினர்கள் வந்து சுவர் விளம்பரங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையமும் வந்து இந்த அரசியல் கட்சிகளோடு தொடர்ந்து வந்து சந்திப்புகள் நடத்தி அதாவது விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்டளைகள் வந்து விதிக்கப்படுகின்றனர். இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அதை செவி சாய்க்குவதில்லை. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சமூக வலைதளங்கள் மூலம் தங்களுடைய பிரச்சாரங்களை வந்து எடுத்துச் செல்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த வகையில் மேற்கொள்ளும் போது இது பொதுமக்களுக்கு
வந்து நேரடியாக இடையூறை ஏற்படுத்தாது. இந்த வழியை வந்து அரசியல் கட்சிகள் வந்து மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு மாற்றாக தேர்தல் ஆணையமும் வந்து புகார் எண் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 18பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 57 012. இந்த எண் வந்து ஒரு இலவச தொலைபேசி எண். இதற்கு தொடர்பு கொண்டு புகார்களை வந்து அதாவது சுவர் விளம்பரங்கள், சுவர் ஒட்டிகள், மீண்டும் வந்து அந்த எண்ணை வந்து நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். 184257 இது இலவச தொலைபேசி எண். இதை தொடர்பு கொண்டு அதாவது அரசியல் கட்சியினர்கள் அனுமதியின்றி தங்களுடைய சுவர்களில் வந்து விளம்பரங்கள் மேற்கொண்டாலோ அதாவது சுவரொட்டிகள் வைத்தாலோ இது உடனடியாக வந்து இந்த நம்பர்களுக்கு இந்த எண்ணை வந்து தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தால் உடனடியாக மாநகராட்சி பணியாளர்கள் களத்தில் இறங்கி அரசியல் கட்சிகளுடைய சின்னங்களையும் சுவரொட்டிகளையும் வந்து நீக்கும் பணியில வந்து ஈடுபடுவார்கள். தொடர்ந்து வந்து இன்று மட்டுமே வந்து 29 இடங்கள்ல வந்து புகார்கள் வந்து பெறப்பட்டு அந்த இடங்கள்ல மாநகராட்சி பணியாளர்கள் இதை அளிக்கும் பணியில வந்து ஈடுபட்டு வராங்கிறது மாநகராட்சி பணியாளர்களுடைய தகவலாக இருக்கிறது. பாஸ்கர், அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி சுவரொட்டிகளை ஒட்டுறதும் இது மாதிரியான விளம்பரங்களை வரைகிறதுக்கும் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? எந்தெந்த இடத்துல ஒட்டணும், எந்தெந்த இடத்துல வரையணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? அதை பின்பற்றாங்களா? சுருக்கமா சொல்லுங்க. அரசியல் கட்சிகள் வந்து விதிமுறைகள் மீறித்தான் வந்து சுவர்களில் வந்து விளம்பரங்கள் மேற்கொள்வது, பதாகைகள் வைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கும்போது அந்த போலிங் பூத் வாக்குச்சாவடிகளுக்கு 100 மீட்டருக்கு வந்து தொலைவில் ஏதாவது வந்து அருகிலோ வந்து அதாவது சுவரொட்டிகள் இருந்தால் தேர்தலுக்கு முன்வர் வந்து உடனடியாக வந்து அளிக்கும் பணியில் ஈடுபடுவது வந்து மாநகராட்சி பணியாளர்களுடைய நடவடிக்கையாக இருக்கும். இதன் காரணமாக மற்றும் பாஸ்கர், இந்த மாதிரி விதிமுறை மீறி அவங்க ஒட்டுறதுனால யார் கண்காணிப்புல ஈடுபடணும், யார் இந்த நடவடிக்கைகள் எடுக்கணும்? அரசியல் கட்சிகள் மீது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்? அதாவது இந்த தேர்தல் பறக்கும் படை, அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பு குழு வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை எடுத்துக்கொண்டால் 16 மண்டலங்கள்ல 3 அதிகாரிகள் தலைமையில குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து அதாவது தொடர்ந்து வந்து வாகனங்கள் மூலம் வலம் வந்த இருப்பார்கள். இவர்கள் வந்து அதாவது அனுமதியின்றி சுவர்கள்ல வந்து அதாவது விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் உடனடியாக அந்த பறக்கும் படையினரும் கண்காணிப்பு குழுவினரும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு அந்த அவர்களே முன் வந்து அளிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருவதும் தற்போதைய நடவடிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை புகார்கள் வந்தாலும் உடனடி நடவடிக்கை அல்லது தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் பட்டாலும் உடனடி நடவடிக்கை. இதன் அடிப்படையில் தான் வந்து தற்போது வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து வந்து இதில் முனைப்பும் காட்டணும். இன்றும் ஒரு சரியாக 4 மணி அளவில் சென்னை மாநகராட்சி சார்பாக தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது நெறிமுறைகள், அதாவது அரசியல் கட்சிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன மாதிரி நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அதை எப்படி பின்பற்றுகின்றன, பின்பற்றாவிட்டால் என்ன மாதிரி நடவடிக்கை என்பது குறித்து இன்று 4 மணி அளவில் வந்து அந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதை வந்து தொடர்ந்து வந்து அரசியல் கட்சியினர் வந்து பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தேர்தல் ஆணையத்துடைய தகவலாக இருக்கிறது. விக்ரம். நிச்சயமாக பாஸ்கர், மக்களாட்சியின் மாண்பை பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலை நேர்மையாக நடத்தி முடிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்குரியது. அதற்காக பல்வேறு கெடுபிடிகளை ஆணையம் மேற்கொண்டாலும் அவர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு முறைகேடுகள் அரங்கேறிதான் வருகின்றன. கட்டுப்பாடுகள் ஒருபுறம் இருந்தாலும் தங்கள் கடமையை, பொறுப்பை அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களும் உணராதவரை இவை அனைத்தும் காற்றில் பறக்கும் விதிமுறைகளே. தலைநகரத்தில் களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்ட நமது செய்தியாளர் பாஸ்கருக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் அனைத்திற்கும் மேலாக பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் தலைநகரம் சார்பாக நன்றிகள். இன்னும் ஒரு பிரதான பிரச்சனையோடு நாளை தலைநகரத்தில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தியுடன்.